நேம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து படம் முடிய 2 வருஷம் ஆனாலும் இது ஆஹோ ஓஹோ இருக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒர்த்து தானா இல்லை பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமா? ஸோ படத்தினுடைய கதை என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கதாநாயகனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, பாட்டி மட்டும் தான். அவங்களோ ஒரு ராஜ குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு ஜமீன்தார்னே வச்சுக்கோங்க. கரண்டா இவங்க இருக்கிறது ஒரு ஓட்டு வீட்டில். என்னாச்சு இந்த ராஜ குடும்பத்துக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த அம்மா ஒருத்தரை திருமணம் செய்ய அவரோ நான் திருடனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு குதிரையில ஏறி போனவர் தான் இது வரைக்கும் வரல. அந்த திருடன் என்னத்தை எடுத்துட்டு போயிருந்திருப்பான், இவருடைய கணவன் எதுக்காக பின்னாடி போனாரு, ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு நாட்டோட படம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இந்த அம்மா ஒரு 30 வருஷமா கணவனை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கோ ஞாபகம் வருது. பேசிட்டு இருக்கிறப்ப அடுத்த கேள்வி கேட்டோம்னா முன்னாடி என்ன பேசணும் அப்படிங்கிறது திரும்ப கேட்கிறப்ப அவங்களுக்கு தெரியாது. பேரனான ஹீரோ பிரபாஸுக்கு இதுதான் வேலை. என்ன வேலை? தாத்தாவை கண்டுபிடிக்கிறது தான் வேலை. ஒரு கட்டத்தில் ஒரு போட்டோவில் தாத்தா இங்க இருக்காருன்னு தெரிய வர அவர் நகர்பகுதிக்கு போக அங்க நன்னை சந்திக்க அவங்க தான் நிதி அகர்வால். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு காதல் ஏற்பட இன்பிட்வீன் கேப்ல மாளவிகா மோகன் கூட கடி விளையாட்டெல்லாம் ஆரம்பம் ஆகுது. இதையும் தாண்ட வேண்டாம். முன்னாடி போனோம்னா அங்க ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்க தான் ரித்தி. இவங்களும் கிட்டத்தட்ட கதாநாயகி தான். சரிப்பா இவங்க 4 பேர் என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு கோட்டைக்குள்ளார போய் தஞ்சம் அடைகிறாங்க. அங்கே தான் தாத்தா இருக்காரு. இந்த இன்பிட்வீன் கேப்பில் சமுத்திரகனி அவரை ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். அவருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை ரிவீல் பண்ண வேண்டாம். ரிவீல் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ இப்போ கோட்டைக்கு போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அங்கே தாத்தா வேற ஒரு உருவமாக இருக்கார். மாந்திரிக தாந்திரிக மந்திரவாதியாக அவர் காட்சியை அளிக்கிறார். அவர் நினச்சா எந்த ரூபத்துக்கு வேணாலும் எந்த காற்று வழியாகவும் வெளியில் போயிட்டு உள்ளே வரக்கூடிய ஆள். இவங்க கோட்டையை விட்டு வெளியில் போகலான்னு நினச்சா வந்த வழி தெரியாது, எல்லா வழியும் மூடி கிடக்கும். இந்த கதையை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்டால் உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்திருந்தா இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு கோட்டைக்குள்ளார ஒருத்தன் உள்ளே போகலாம், ஆனால் வெளியில் வர முடியாது. அலிபாபா 47 மந்திரம் சொன்னால் வெளியில் வரலாம். இதில் எதுவும் கிடையாது. அந்த தாத்தாவே மனசு வச்சா மட்டும்தான் கோட்டை வாசல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ட்விஸ்ட்டு. நாம் பெரிய ஹாரர், பெரிய ஃபேண்டசி, பெரிய காமெடி அப்படின்னு எதிர்பார்த்து காத்து 2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வரும். பூமன் இரானி மூலயமா. அவர் ஒரு சைக்காலஜி டாக்டர். ஸோ ஃபைனலாக எப்படி அந்த கோட்டையை விட்டு வெளியில் வர போகிறாங்க, தாத்தாவை பாட்டி கூட சேர்த்து வைக்க போகிறாங்களா, இவர் ஒரு திருடனை தேடிட்டு போனார் இல்லையா, அந்த திருடன் தான் யார், அவன் என்ன பொருளை எடுத்துகிட்டு போனான் அப்படிங்கிற சின்ன சின்ன முடிச்சுகளோட 3/4 மணி நேரம் இல்லை 3.5 மணி நேரத்துக்கு இழுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை. பிரபாஸோடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா லைட்டர் வெயிட்டாக பண்ணியிருக்காப்புல ஆள். எந்த இடத்துலையும் அலட்டிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட சைலண்டாக கூட்டிகிட்டு வந்து சார் இந்த ஒரு கேரக்டர் மட்டும் ஒன்று பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருப்பாராட்டிருக்கு. ஓகே அப்படின்னு உட்காந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸை முடிச்சிருக்காப்புல. முக்கால்வாசி க்ரீன் மேட்டு ப்ளூ மேட்டு அப்படின்னு தான் படம் போயிருந்துருக்குது. அவரோட பர்ஃபார்மன்ஸில் எல்லாமே முக்கால்வாசி பேர் வின்டேஜ் பிரபாஸ் கம்பிங் பேக் அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மேபி இது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கம்பேக்காக இருக்கலாம் வின்டேஜ் பிரபாஸ். அதே போல் எமோஷனாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. தென் இந்த முதலை தூக்கி போட்டு மிதிக்கிற இடமெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காப்புல பர்ஃபார்மன்ஸு. டைரக்டர் மாருதி. ஆர்டிஸ்டோட கால் சீட்டு கிடச்சிதுங்கிற பேரில் பண்ண படம் மாதிரியே இருக்குது இந்த படம். மேக்ஸிமம் படங்களில் ஜம் கட்டு இருக்கலாம், கண்டினியூட்டி மிஸ் ஆகுறதெல்லாம் இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. கதாநாயகிக்கு எப்படி அவங்க தாத்தான்னு தெரிஞ்சுது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. அதுவும் அந்த பொண்ணு கோட்டைக்கு தேடி வந்து வேற நான் உங்கள் தாத்தா கிட்ட 3 லட்ச ரூபா வாங்கணும் அப்படின்னு வரதெல்லாம் அபத்தமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இடங்களில் லூப் ஹோல் இருக்குது, கண்டினியூட்டியும் மிஸ் ஆகுது. சர்ச்சில் சின்ன பொண்ணை பார்த்தா இதுதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் கிளீஷேவாக தான் இருக்குது. தாத்தா ரோலில் பண்ணியிருக்கக்கூடிய சஞ்சய் தத் ஒரு அவமானம், ஒரு மனுஷனை என்ன வேணாலும் மாற்றும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த ரோல். இவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரௌத்திரமாக தான் இருக்கும் இந்த படத்தில். இந்த கேரக்டருக்குள்ளார ஒரு ட்விஸ்ட்டு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் அது ஓப்பன் ஆகிறப்ப என்னடா பெருசாக எதிர்பார்த்தமே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையாட்டிருக்கே அப்படின்னு தோணும். அதே போல் கதாநாயகிகள் எடுத்துக்கிட்டோம்னா 3 கதாநாயகிகள் ரித்தி, நித்தி, மாளவிகா மோகன். 3 பேருமே முழுசாக கிளாமரில் சாட்டிஸ்ஃபைடு பண்ணியிருக்காங்க பார்த்துருக்கக்கூடிய ஆடியன்ஸை. ஏன்னா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கான கேரக்டருமே அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எல்லா இடங்களையும் கிளாமரப்பியாக இருந்தால் என்ன பண்ணுறது, கொடுத்த காசுக்கு வேடிக்கை தான் பார்த்தாகணும். இவங்களுக்கு அதுதான் வருமாட்டிருக்கு அப்படின்ட்டு ரித்தி ஒரு மாமா பொண்ணாக வராங்க, வில்லேஜ் கேரக்டர், அதுலேயும் ஒரு கிளாமர். அடுத்தது நன் கேரக்டரில் வரக்கூடிய நித்தி, இவங்க அடக்கம் உடக்கமாக இருக்காங்கப்பா அப்படின்னா அவ்வளோ அடக்கம் உடக்கம் போதாதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாமர். மாளவிகா மோகன்
அவங்க வேறு மாதிரியான ஒரு கிளாமரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு ஒரு ஃபைட் சீனும் இருக்குது. ஆனால் அதை ஃபுல்லாக கூட கொடுத்துருந்துருக்கலாம். ஹீரோ உள்ளே புந்துட்டு நீ முதவே என்னை கூப்பிட்டுருந்துருக்கணும் அப்படின்னு பஞ்சு டைலாக் சொல்கிறப்ப அங்கேயும் போச்சா அவுட்டா அப்படின்னு தான் தோணும். இவ்வளோ தான் இவங்களோட பர்ஃபார்மன்ஸு. எப்பயும் போல் பாடல், அதுலேயும் தாராள மனசு காட்டக்கூடியவங்க தான் இவங்க 3 பேருமே. தமன் அண்ட் விஎஃப்எக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தமன் ஓவராலாக ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ணியிருக்காரு. குறிப்பாக முத்து படத்தில் வடிவகரிசி அவங்கள காட்டுறப்ப ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும், ஹை பிச்சில் இருக்கும், ஒரு மிரட்டலாக இருக்கும். அப்போ அந்த படத்தை நான் பார்க்குறப்ப அந்த ட்ராக்கில் பயந்துருக்கிறேன். இந்த படத்துலையும் அதே சமஸ்தானத்தை காட்டுறப்ப அதே மியூசிக்கு அப்ளை ஆகுது. சம்திங் ராங் சம்திங் கனெக்ஷன். பாடல்கள் பற்றி சொல்லணுன்னா, ஓப்பனிங்கில் ஹீரோவோன சோலோ சாங்கு, செகண்டில் ஒரு சாங் ஒன்று இறக்குனாங்க, இந்த ஏஞ்சல் சாங்கு ஒன்று. தேட்டரில் ஒரு சாங்கு பிடிக்கல அப்படின்னா இந்த சிதம்படிக்க போயிடுவாங்க. அதை ரியலாகவே இந்த படத்தில் காண முடிஞ்சது. சடார்னு எந்திரிச்சு ஒரு 10-20 பேர் வெளில கிளம்பிட்டானுங்க. ஆனால் பாட்டு சரணம் மட்டும்தான் ப்ளே ஆச்சு. அங்கே வச்சுருக்காங்க ட்விஸ்ட்டை. ஏன்னா பல்லவி செகண்ட் ஹாஃபில் ப்ளே ஆச்சு. அங்கேயும் என்ன அதே தான் நடந்தது. ஆனால் ஒன்றுப்பா, அந்த பாட்டில் ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுருந்தாங்க உள்ளுக்குள்ளார. அப்புறம் சில இடங்கள் பிஜிஎம் ஓவர் ஆகி டைலாக்லாம் கேட்காமையே தான் இருந்தது. பிவிஆரில் தான் பார்த்தேன். ஓவர் ஹைப்பாக இருந்தது ட்ராக்கு. தென் கிளைமேக்ஸில் வரக்கூடிய பிஜிஎம் சிறப்பாகவே இருந்தது. விஎஃப்எக்ஸை சொல்லணுன்னா 50-50 தான். 100% ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு விஷுவல் எக்ஸப்டேஷனோட தான் இந்த படத்துக்கு போனதுக்கு முக்கியமான காரணமும் ஒன்று. ஏன்னா ட்ரெய்லரில் இவங்க கொடுத்த பில்டப் அந்த மாதிரி தண்ணிக்குள்ளார ஓடுறதும், முதலையை தூக்கி போட்டு அடிக்கிறதும், கோட்டையை தலையில் கவுத்தி போட்டு சண்டை போடுற சீக்வன்ஸ் எல்லாம் காட்டினாங்க. பட் அது எதுவுமே பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. முதல்ல நல்லா இருந்தது, மணல் நல்லா இருந்தது. தென் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த பெரிய பூதம் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. நிறையா உதறல்கள் சிஜியில் இருக்குது இந்த படத்தில். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாசிட்டிவ் பிரபாஸ் தான், அப்புறம் சிஜி, தமன் இவங்கெல்லாம், அப்புறம் கிளாமர். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா 3.5 மணி நேரம் படம்லாம் முடியவே முடியாது பார்க்குறதுக்கு ஆடியன்ஸு. நான் ஓப்பனிங்கில் என்ன நினச்சேன்னா, ஓகே பரபரப்பாக போயிட்டுருக்கிற படங்களுக்கு மத்தியில் ஒரு லைட்டாக ஸ்வீட்டாக அப்படி காமெடி அழகாக ஒரு அங்கங்கே பயப்படுத்துகிற ஹாரரும் வரும், ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொறுமையாக உட்காந்து மெதுவாக பார்க்கலாம் குடும்பங்கள் அப்படின்னு யோசிக்கிறப்ப, கதையை வளர்க்குறங்கிற பேரில் இழுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தில். அது கொஞ்சம் கொடுமை தான். இந்த கதை 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சாலே சிறப்பாக இருக்கும். 3 மணி நேரத்துக்கு மேலே அப்படிங்கிறது இதெல்லாம் வேலைக்காவது. தேட்டரில் உட்காந்து பார்க்குறது ரொம்ப கடினம். என் பக்கத்தில் உட்காந்துறதுனால எந்திரிச்சு போயிட்டான். இந்த படத்தில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸில் பார்ட் 2 சர்க்கேஸ் அப்படின்னு போடுறாங்க. இதுவே முடியல, அது எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு தலையை தொங்க போட்டு தேட்டர் விட்டு வெளில வந்தது தான் மிச்சம். ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.